ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், greetings to you all today. போர்டில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், 24/4/2026 இல்லையா, ஏப்ரல் 24 2026. ஸோ போர்டில் என்ன எழுதியிருக்கோம், ஆக்டிவ் வாய்ஸ்னு எழுதியிருக்கோம். சரியா, ஐ ப்ளே டெய்லி. ஒரு பையனோ பொண்ணோ சொல்கிறாங்கன்னா தினமும் விளையாடுகிறேன். இப்போது இங்கே ஃபுட்பால் போட்டால் ஐ ப்ளே ஃபுட்பால் டெய்லி, இல்லையா ஐ ப்ளே ஹாக்கி டெய்லி, ஐ ப்ளே கிரிக்கெட் டெய்லி. சரிங்களா, ஸோ ஐ ப்ளேன்றது V1. ஸோ அந்த ஐ ப்ளேக்கே தமிழில் பாருங்களேன், நான் தினமும் விளையாடுகிறேன், நான் தினமும் விளையாடுறது உண்டு. பாருங்கள், விளையாடுவது உண்டு, நான் தினமும் விளையாடுறது உண்டு, அப்படி வருது பாருங்கள். அதே மாதிரி நான் தினைக்கும் விளையாடுறேனே அப்படின்றோம் பாருங்கள், நான் தினமும் விளையாடுகிறேனேன்னு வரும். ஸோ ஐ ப்ளேக்கே தமிழில் 4 வரும். அதேமாதிரி எனி வேர்பு தமிழில் 4 வரும் ரூட் வேர்புக்கு. சரிங்களா, அதேமாதிரி இதனுடைய பேசிவ் வாய்ஸ் பார்த்திங்கன்னா, ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து ஐ ஆம் பிளேடுன்னு போட்டிருந்தார். ஐ ஆம் பிளேடு வராது. என்னது, ஐ ஆம் பிளேடு வராது. இப்போது இங்கே ஐ ப்ளே ஃபுட்பால்னு இருக்குன்னு வைங்களேன், அந்த ஃபுட்பாலுக்கு வாய் இருக்கா, பேசாது இல்லையா. என்ன தினைக்கும் விளையாடுறேன்னு ஃபுட்பால் சொல்லுமா, சொல்லாது இல்லையா. ஸோ ஐ ஆம் பிளேட் டெய்லினா என்ன தினமும் விளையாடுறாங்க, நான் தினமும் விளையாடப்படுகிறேன்னு வரும். அது வராது இல்லையா. தமிழ்லேயே வரது இங்கிலீஷில் எப்படி வரும். சரியா, அதே மாதிரி ஆஸ்கனுடைய V3 ஆஸ்க்டு. ஐ ஆஸ்க்னா நான் தினமும் கேட்கிறேன், கேட்பதுண்டு, கேட்கிறதுண்டு, கேட்கிறேனே அப்படின்னு வரும் ஐ ஆஸ்க்கு. ஐ ஆஸ்க்டு எஸ்டடினா நான் நேற்று கேட்டேன். ஆஸ்க்குக்கே தமிழில் கேள் மற்றும் சொல்லுன்னு வரும். ஸோ ஐ ஆம் ஆஸ்னா என்கிட்ட தினைக்கும் சொல்கிறாங்க, என்கிட்ட தினைக்கும் கேட்குறாங்கன்னு வரும். ஸோ என்னை தினைக்கும் விளையாட சொல்கிறாங்கன்னா ஐ ஆம் ஆஸ்ட் டு ப்ளே டெய்லி, ஐ ஆம் ஆஸ்ட் டு ப்ளே ஃபுட்பால் டெய்லி, ஐ ஆம் ஆஸ்ட் டு ப்ளே கிரிக்கெட் டெய்லின்னு வரும். சரிங்களா, அதேமாரி கிவ் வந்து கொடு. சரிங்களா, V1. டூ கிவ்னா கொடுக்க. ஸோ இன்ஃபினிட்டிவ். ஸோ அந்த V1 முடி 2 போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டிவாக மாறிடும். அதுதான் அந்த இன்ஃபினிட்டிவ் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். ப்ளேனா விளையாடு, டூ ப்ளேனா விளையாட. ஸோ அந்த V1 முடி 2 போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டிவாக மாறிடும். ஸோ அதேமாரி லெட்னா விடு, விடுங்க. டூ லெட்னா விட. தட் பில்டிங் இஸ் டு லெட்னா அந்த பில்டிங் வாடகைக்கு விடுறதுக்காக இருக்குது. சரிங்களா, இது எதுக்கு சொல்ல வரோன்னா, சில வேர்பு, இப்போது ஒரு மேடம் இருக்காங்க சமைக்கிறாங்க, ஐ குக் டெய்லினா நான் தினமும் சமைக்கிறேன், ஐ ஆம் குக்குடுனா என்ன தினைக்கும் சமைக்கிறாங்கன்னு ஆகிடும். ஸோ அப்படி வராது இல்லையா. இப்போ நான் என்ன எடுத்துங்க, ஐ டீச் இங்கிலீஷ் டெய்லினா நான் தினமும் ஆங்கிலம் நடத்துகிறேன். இப்போ டீச்சினுடைய V3 என்னங்க, தாட்டு. டீச்சு தாட்டு. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவீங்க நீங்கள், ஐ ஆம் தாட் டெய்லி. ஏன்னா எனக்கு தினைக்கும் நடத்துகிறாங்க. எனக்கு தினைக்கும் இங்கிலீஷ் நடத்துகிறாங்கன்னா ஐ ஆம் தாட் இங்கிலீஷ் டெய்லி. தினைக்கும் இங்கிலீஷ் நடத்துகிறாங்கன்னா இங்கிலீஷ் இஸ் தாட் டெய்லி. இப்படி தான் வரும். சரிங்களா, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குது கிளாஸ், எப்படி இருக்குது நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? தேங்க்யூ, நன்றி. எல்லோரும் படிங்க. படிப்புன்னு தான் நம்ம வாழ்க்கையில் உயர்த்தணும். நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், படிங்க, தயவு பண்ணி படிங்க. பாய் பாய் பாய். காட் பிளஸ் யூ ஆல்.